முக்கியமாக பந்தல் காய்கறிகளில் நான் சொல்கிறேங்க. பந்தல் காய்கறிகளில் பந்தல் அமைச்சு காய்கறிகள் பண்ணுறது, அதாவது கல் பந்தல் அமைச்சு பண்ணுறது, அல்லது மூங்கில் பந்தல், அல்லது கம்பி பந்தல், இது மாதிரி அமைச்சு விவசாயம் பண்ணுறது. கம்பி பந்தல்னால் என்ன? ஒரே வரிசையில், நெட்டு வரிசையில் 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு எல் ஆங்கிள், 1 2 3 4, 4லேயும் 4 5 ஓட்டைக்குள்ளே கம்பி, கீழேருந்து கொடியை பரப்புறது. ஈவன் உங்கள் நிலம் கலர் நிலமாக இருந்தால் கூட, ஒரு இடத்துலேருந்து ஒரு டிராக்டர் லோடு நல்ல மண் அடித்தா கூட, அந்த மண்ணை நம்ம வளப்படுத்தி மேம்படுத்தி கீழே தொட்டிகளில் நம்ம நிறச்சிக்கிட்டோம்னா, இந்த மாதிரி பந்தல் அமைச்சு இந்த தொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வச்சே கொடி ஓட வச்சு விவசாயம் பண்ண முடியும். செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணலாம். சரிங்களா? கண்விழி கிழங்கு போட்டிருக்காங்க இந்த பகுதியில். இந்த கண்விழி கிழங்கு போட்டிருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு செய்தி என்னென்னா, கண்விழி கிழங்குங்கிறது ரொம்ப எளிமையாக அழுகல் வரக்கூடிய வகையிலான பயிர். முடிஞ்சவரையில் மாதம் ஒரு தடவை ட்ரைகோடர்மா விரிடி தரையில் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் கொடுத்துக்கணுங்க. அதே மாதிரி தெளிப்பு முறையிலையும் 10 லிட்டருக்கு 100 மில்லியன் கலந்து கொடுத்துக்கணுங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டோம்னா கண்விழி கிழங்கில் தெளிவான லாபம் எடுக்கலாம். அதே மாதிரி பாக்கு மரத்தை பொறுத்தளவில் நீங்கள் தரைவெளியில் 200 லிட்டருக்கு 1 லிட்ரு ட்ரைகோடர்மா விரிடி, முக்கியமாக கேட்டுக்கோங்க, அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்னு ஒரு தடவை இருக்கு இல்லைங்களா, அதை தரையில் கொடுக்கணும். பொதுவாக அது தெளிக்கிறது. அதை தரையில் கொடுத்தோம்னா அது பாக்டீரியாவாக இருக்கிறதுனால வேர் வழியாக மேலே போயிடுங்க. மரத்தோட தலைப்பகுதியில் அதிகமாக நீங்கள் மேலே போக முடியாது, அல்லது போகிறதுக்கு லேபர் செலவு அதிகமாக இருக்குங்கனால இதை கொடுத்து விட்டாலே பாதி பிரச்சனைகளை பாக்கில் சரி பண்ணலாம். மற்றபடி தென்னைக்கு கொடுக்குற அதே வழிமுறைகளை நீங்கள் அதுக்கும் பயன்படுத்தலாம். பயன்படுத்தினாலே பாக்கில் நமக்கு இலக்கு இருக்கணுங்க. இப்போ இன்டர்மங்கலா அப்படின்னா 4.5 கிலோ எடுக்கணும்னா 4.5 கிலோ எடுக்கணுங்க. சரியான காலத்தில், நான் திருப்பி அதான் சொல்கிறேன், மழை பெய்து முடிஞ்ச உடனே அதுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை நம்ம தெளிவாக கொடுக்கணுங்க. இந்த கவனங்களை மட்டும் வச்சுக்கிட்டா பொதுவாக அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம். என்னுடைய இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். எந்த வகை நிலமாக இருந்தாலும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது திரவங்களை 50% தான் நம்பணும். அது இயற்கை வழி திரவமோ உயிர் வழி திரவமோ 50% தான் நம்பணும். மீதமுள்ள 25% என்ன அப்படின்னா, வேலியை சுற்றி 10 அடிக்கு ஒரு ஆமணக்கு விதையை நடணும், 10 சென்டிமீட்டருக்கு ஒரு தட்டை பயிர் நடணும். எந்த பயிராக இருந்தாலும் நடணும். காய்கறி பயிர்னால் கண்டிப்பாக நடணும். பழங்கள் மலர் சாகுபடினா கண்டிப்பாக நடணும். அது பண்ணினீங்கனாலே ஒரு 25% பிரச்சனை போயிடும். இன்னொரு 25% மஞ்சள் நிற ஒட்டு மட்டை செடி. இந்த ஒசரம் அப்படின்னா பாதி உள்ளே இருக்கணும், பாதி வெளியே இருக்கிற மாதிரி அட்டையை நிற்க வைக்கணும். பாதி கீழே இருக்கணும், பாதி மேலே இருக்கணும். இந்த ஹைட்டில் வைக்கணும். அதே மாதிரி சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய விளக்கு பொரிய சாயந்தரம் 6லேருந்து 9:30 மணி வரலும் எரிய விடலாம். இது ஒரு 25% பாதுகாப்பாக தரும். இது 3 சேர்ந்தாதான் 100% பாதுகாப்பு. கெமிக்கல் அடித்தவங்களுக்கும் சரியாகாது. நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. அவங்களும் திருப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஏன் அடிக்கிறாங்க? எந்த பொருள் எவ்வளவு அது எவ்வளவு நாள் அது வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால தான் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே நேரத்தில் நம்ம செய்கிறோம்னா 10ல் 1 பங்கு பணம் தான் நம்ம செலவழிக்கிறோம்.
10ல் 1 பங்கு பணம் செலவழிக்கும் போது அந்த செலவில் இந்த 3ஐயும் செஞ்சால் முழுமையான லாபம் பெறலாம். இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணணும். எதுலெல்லாம் செலவு பண்ணக்கூடாதோ அதை செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ண வேண்டியதுக்கு செலவு பண்ணலைன்னா நம்ம மாட்டிக்குவோம். அதே மாதிரி விவசாயத்தில் எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அதிகமான தண்ணி கொடுக்கறது, தப்பான விதைகளை தேர்ந்தெடுக்கிறது, பூச்சி மருந்து அடிக்காமல் இருக்கிறது, நோய்க்கு வேணுங்கிற கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுக்காமல் இருக்கிறது. அதெல்லாம் விட முக்கியம் நம்ம எங்கே விற்க போகிறோன்னு தெரியாமல் இருக்கிறது. காலையில் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் இயற்கை வழியில் செஞ்சுட்டேன், எங்கே கொண்டு விற்கிறேன்னு தெரில. அப்படியே இங்கே உட்காந்துருக்கவங்கள்ட்ட கேட்குறேன், ஒட்டஞ்சத்திரத்தில் எத்தனை வியாபாரிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒரு 10 பேரோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? கோயம்பேடில் மொத்தம் எத்தனை விவசாயிகள் இருக்காங்க தெரியுமா? வியாபாரிகள் இருக்காங்க. அதில் அவங்களோட ஒரு 10 நம்பர் இருக்கா நம்மகிட்ட? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பூ சந்தை, உழவர் சந்தை, மொத்த மார்க்கெட்டு, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரத்தில் இருக்க மார்க்கெட்டு, அதில் இருக்க யாரோ ஒரு 10 வியாபாரியோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் மாவட்டத்தோட வேளாண் விற்பனைத்துறை அதிகாரியோட ஃபோன் நம்பர் இருக்கா? ஏஏஓவோட ஃபோன் நம்பர் இருக்கா? லாரியில் குட்டி யானையில் எத்தனை பேர் உங்கள் கிராமத்திலேருந்து காய்கறிகள் எடுத்துகிட்டு போய் திருச்சி சந்தையில், கள்ளக்குறிச்சி சந்தையில் போட்டுட்டு வர்றாங்க? அந்த டாட்டா ஏஸ் கொண்டு போகக்கூடிய அந்த லாரிக்காரங்களோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? எத்தனை ஏற்றுமதியாளர்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு தெரியுமா? மக்காச்சோளம் எத்தனை இடத்துல தமிழ்நாட்டில் விற்பனை இருக்குது? மொத்த விற்பனையாளர், மொத்தமாக வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதோடைய தொலைபேசி எண்கள் தெரியுமா? கையில் எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம். அது ஒரு கம்ப்யூட்டருக்கு 2 கம்ப்யூட்டருக்கு இணையானது ஒவ்வொரு மொபைலும். அதை பயன்படுத்துகிற மாட்டேங்கிறோம். நம்ம ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். கொஞ்சம் தயவுசெய்து ஃபோன் நம்பர் வாங்குங்க, தெரிலனா கேளுங்க. குழுவில் நாங்கள் அப்பப்போ போடக்கூடிய நம்பர்களை சேவ் பண்ணுங்கள். இந்த ஒரு ஐயா சொன்னாங்க, நான் பெரம்பலூரில் இருக்கேன், விற்க தெரியாமல் விற்றேன், கொடுக்க தெரியாமல் கொடுத்தேன், இயற்கை விவசாயம் பண்ணியும் கொடுக்க முடியல, யாருக்கு விற்க போகிறோம்னே தெரியாமல் நான் இந்த ரூமுக்குள்ளே இந்த பொருளை வச்சுருந்து யார் நான் அவங்களா வந்தால் வாங்குவாங்க. 49 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில். பாரம்பரிய நெல் போட்டேன் விற்கலைன்னு நாங்கள் ஒருத்தங்க. நல்லா அப்படியே யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இவ்வளவு அரிசிக்கு மண்டி இருக்குது. 25 கிலோ மூட்டை வச்சு மண்டி இருக்குது. 1 கிலோ அரிசி உள்ள பாக்கெட் இருக்குது. தூயமல்லி பாக்கெட் இருக்கா? 1 கிலோவில் 25 கிலோவில் தூயமல்லி இருக்கா? கருங்குருவை இருக்கா? கருப்பு கவுனி இருக்கா? மாப்பிள்ளை சம்பா இருக்கா? ஏன் இல்லை? எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குங்க, என்கிட்ட விற்கலை. இல்லை, நீங்கள் எங்கே விற்கிறீங்கன்னே யாருக்கு தெரியாதுல்ல. இப்போ கடைசியாக பெஞ்ச மழைக்கு அப்புறம் நிறையா வயலில் புல் இருந்தது, களை எடுத்தாச்சு. களைக்கு அப்புறம் தான் அந்த மொட்டு புழு இருந்தது, வேரலுகள், அந்த வாடல் நோய் இருந்தது, அது இலை கடிச்சு திங்கிற புழு இருந்தது, பேன் இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த பேசிலோமைசிஸ், வெட்டிசிலியம் லகானி, இந்த மாதிரியான உயிர்